பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 16வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவனுக்கு சாட்சி என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். மத்தேயு 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையானுடைய வார்த்தைக்காக நன்றி இயேசப்பா. ஆவியானவரே, இவ்வேளையிலும் கூட தேவ சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ராஜா. உம்மாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய வார்த்தைகளை எந்த இடத்தில் எல்லாம் பிரசவப்படுத்துகிறார்களோ அங்கே ஆண்டவரே ஆத்தும ஆதாயம் உண்டாகட்டும். என் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்மாவும் பிதாவே உம்மை அறிந்து கொண்டு ரட்சிப்பை பெற்றவர்களாக ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்க தேவன் அனுகிரகம் புரிவீராக. எல்லா தடைகளையும் தேவன் நீக்கிருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பிதாவை நீங்க கூடவே இருங்கப்பா. தடைகளை நீக்கி போடுகிற தேவனாக உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக சொல்லுங்க ஆண்டவரே. நீ செய்ய நினைக்க காரியத்தை கர்த்தர் வாய்க்கு செய்தருளும். ஆமீனின் ஆண்டவரே. கோடான கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டி உள்ளது. தேவரீர் இறங்கியருளும் அப்பா. அவர்களோடு நீர் பேசுவீராக. தேவரீர் நீர் இறங்கி ஆண்டவரே அவங்க மீறுதலோ குறைகள் குற்றங்கள் எதுவாயிருப்பின் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தினாலே அவர்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்திரலும். தேவன் இறங்கிருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் இறங்குவீராக. அப்பா பிதாவை இந்த நேரத்திலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் ஆண்டவரே அப்பா, கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும். எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளும். மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமாய் கூட இருந்து வேலி அடைப்பீராக. என் ராஜா, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். என் தகப்பனே, எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா நுகத்தடிகள் கட்டுகள் அறுக்கப்படட்டும். என் ராஜா, எழுப்புதலுக்கென்று முன்குறித்த தேவன் எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதித்தருளும். என் தகப்பனே, எல்லா தீமைகளுக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய சமாதானம் உம்முடைய வழிநடத்துதல் எங்கள் தேசத்துக்கு ஜனங்களுக்கு உண்டாகட்டும். ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க. தெய்வ பயத்தை நீங்க கொடுங்க தகப்பனே. உங்க சித்தத்தை அறிந்து செயல்பட கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உலக நாடுகளில் எல்லாம் சமாதானம் உண்டாகட்டும். இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேசத்தையும் அதிபர்களையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா தீமைக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. தேவரீர் இறங்குவீராக. யுத்தங்கள் ஓய்ந்து தேவனை அறியத்தக்கதான மெய்ஞானம் உண்டாகட்டும். தேவாதி தேவனுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நாள் முழுவதும் தேவ சமூகம் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்க வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். என் ராஜா, உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எல்லாரும் தகப்பனே அப்பா, உம்முடைய ரகசிய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட கிருபை தாரும். தகப்பனே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.